திருமண வாய்ப்புகள் தேடி வந்துடும். இது வரைக்கும் திருமண உறவுகள் இல்லை, செயல்படுத்த முடியலன்னா இதுமேல் கண்டிப்பாக தேடி வந்துவிடும். அதுக்காக அலைஞ்செல்லாம் பார்த்துட்டையா, தேடி தேடி அழுத்து போயிட்ட சுவாமி, அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா இனிமேல் கண் கெட்ட தூரத்தில் உங்களுக்கான அது கண்ணு கெட்டின தூரம் தான். அப்படி பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே இருக்குதுமா பொண்ணு, நம்ம தேடிக்கு வந்தோம், உறவுலே இருக்குதுமா பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்து வைப்பார். நன்மையும் சொல்லிடுறேன், பிரச்சனையும் சொல்கிறேன். நல்ல நட்பு வட்டாரங்கள் தொலைந்து செல்லக்கூடிய காலமாகவும் இருக்கும். நீங்கள் தொடர்புக்குள்ளே வெளியூர் போகிற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடும். நல்ல நட்பு வட்டாரெல்லாம் உங்களை கட் பண்ணி விட்டுறக்கூடிய காலமாக மாறிடும். நண்பனும் துரோகியாக மாறக்கூடிய காலம் வந்துடும் சாமி. இந்த நேரத்தில் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் நாம் ஏன் இதை சொல்கிறாரு ஜோசிகாரனா, அதெல்லாம் நடந்தால் மட்டுமே தான் தெரியும். பெரிய பெரிய மார்க்கெட் லெவலில் இவங்க பெரிய லெவலில் ஃபீல்டு ஒர்க்லாம் அதிகமாகிடும் சார். ஏன்னா அவருடைய சிஸ்டம் என்று சொன்னால் அதில் விருத்தி அடைய வச்சுருவார். மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, மின்சார வாகனத்தை உற்பத்தி பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் மின்சார பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் ஏற்புடைய காலமாக அமைந்துவிடும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனி பெயர்ச்சி. அதாவது எல்லாருக்கும் இந்த சனி பகவானை கண்டாவே ஒரு அபரிவிதமான பயம் இருக்குதான் செய்யும். காலத்தின் கர்மகாரகன் அல்லவா, காலன் அல்லவா அவர். யாராலையும் மீட்டெடுக்க முடியாத இடத்தை கொண்டு செல்றதுக்கு அவருக்கான அமைப்பு உண்டு. எல்லாருமே வீடு கட்டுறோம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய். எதையும் கட்ட முடியாத நிலைமையை தேக்க வைக்கிறது யாரானா சனி பகவான் தான். பற்றற்ற வாழ்க்கைக்கு வாழ வைக்கிறது யாரானா சனி பகவான் ஒருவரே. ஒரு மனிதனை எவ்வாறு வாழ வைக்கணும், எவ்வாறு சேர்வு அவரை உட்படுத்தணும், செயல் திட்டத்தை எவ்வாறு உருவாக்கணும், இதெல்லாம் எல்லாத்தையுமே செய்யறது யாரானா சனி பகவான் ஒருவர் தான். மாற்றங்களை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். இதுவரைக்கும் விரயமாக இருந்தவர் ஜென்மத்துக்கு கடக்கும் பொழுது உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் என்று சொல்ல பூரட்டாதி ஆகட்டும், உத்திரட்டாதி ஆகட்டும், ரேவதி ஆகட்டும், நல்ல மாற்றத்தை கொடுப்பது முதல்ல குடும்ப சனி. உங்கள் சனி பகவான் குடும்பத்தில் வருவதே, ஜென்மத்தில் வருவதே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் 12க்கும் 11க்கும் உடையவர், ஏற்புடைய காலமாகவும் வராரு. இதுவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் மிடுக்கமாக இருந்தவை அனைத்தும் மாறக்கூடிய காலம். பிரிவினையாக இருந்தவை அனைத்தும் மாற்றி அமைச்சிருவார். முதல்ல மாற்றமே வேலையில் தான் கொடுத்துருவார் ஐயா. இது வரைக்கும் எதனா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா அவரை நம்ம வேலைக்காரனாக இருந்துடும், நம்மளால முடியல சுவாமி, அங்கே இருந்து ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்குதுன்னா சொந்த தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெறுவது யாரானா மீனராசிக்காரங்க தான் முதல்ல செய்ய போகிறாங்க. அது லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அப்பாற்பட்ட விஷயம் தான். எதுவுமே அவங்களால இப்போ பீட் பண்ணவே முடியாது. எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுவார். இவங்க வேலையெல்லாம் கட்டுப்படுத்து என்பது மனசு இவங்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது இந்த நேரத்தில். ஆனால் அதிலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற பகவான் நம்மளுக்கு ஜென்மசனி வரும்போது தான் எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கப்பாரு. முதல்ல கொடுக்கறது திருமணம் சார்ந்த உறவுகள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் அவை முதல்ல கை கொடுக்க போதே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு குடும்ப சனி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போறாரையா. கொடுக்கறதே முதல்ல திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடக்கூடிய காலமாக அமையப் போகிறது. உறவுகளில் திருமணம் பாக்கியம் கிட்டப்போகுது. ரொம்ப தூரம் பார்த்தால் ஐயா, ரொம்ப கடல் கடந்து செல்ல தேவையில்லை, விமானம் ஏறி வெளியூர் போக தேவையில்லை. இந்த நேரத்தில் நம்மளுக்கு அருகாமையில், வீட்டுக்கு அருகாமையில் மிஞ்சி போனால் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளவே திருமண பாக்கியத்தை இந்த நேரத்தில் ஈடு கொடுத்து செய்து விட. அவங்களே ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க 30 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுவாங்க. என்னங்க இப்படி சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. திருமணம்லாம் டக்குன்னு முடிவு. ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் தான். மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு செல்லுபடியான காலசாமி. திருமண வாய்ப்புகள் தேடி வந்துடும். இது வரைக்கும் திருமண உறவுகள் இல்லை, செயல்படுத்த முடியலன்னா இதுமேல் கண்டிப்பாக தேடி வந்துவிடும். அதுக்காக அலைஞ்செல்லாம் பார்த்துட்டையா, தேடி தேடி அழுத்து போயிட்ட சுவாமி, அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா இனிமேல் கண் கெட்ட தூரத்தில் உங்களுக்கான அது கண்ணு கெட்டின தூரம் தான். அப்படி பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே இருக்குதுமா பொண்ணு, நம்ம தேடிக்கு வந்தோம், உறவுலே இருக்குதுமா பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்து வைப்பார். நன்மையும் சொல்லிடுறேன், பிரச்சனையும் சொல்கிறேன். தனபாகியம், தன வரவு என்று சொல்லக்கூடிய தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற ஈடு கொடுத்து செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் ஐயா. அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, கொடுப்பாரு, அவரே செலவு பண்ண வைப்பார். எவ்வளோ தூரம் நாம் எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும், அதாவது கை நீட்டினா காசு வரா மாதிரி தனம் பாக்கியம் அனைத்துக்கும் வெற்றி பெறும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. அதுக்கேற்ற விரயம் வந்து கொண்டே இருக்கும். எதில் போட்டு எதில் எடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு விரயத்தையும் கொடுத்துருவார். தேவையில்லாத ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், ஆசையை தூண்டுவது என்று சொல்கிற மாதிரி மற்றவர்களுடைய நட்பு வட்டாரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சற்று தந்தருளும்.
இது வரைக்கும் நம்பகத்தமாக யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட பார்த்தா ஷேர் மார்க்கெட்டையும் நம்ம பிஸ்னஸையும் நம்ம தொடர்பில் வச்சுட்ருப்போம். இதெல்லாம் வந்து முதல்ல கண்டிக்கத்தக்கதாக மாறிடும். ஏன்னா இதில் நம்ம நம்பி நம்மக்கிட்ட கேட்டால் கூட புதிய நட்பு வட்டாரங்களில் கேட்டால் கூட 10 ரூபா தரமாட்டார். வெளியூரில் பார்த்தோன்னா 10 லட்சம் 20 லட்சம் போட்டுட்டு வந்துட்டுருப்பார். இது எப்போ நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது. என்ன சாமி சொல்கிற, இப்போ 10 லட்சம் 15 லட்சம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், அவன் பெரிய ஃப்ராட் அல்லவா, அவங்ககிட்ட போய் கொடுத்து எப்படி மாடி, அன்னையிலேருந்து அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா என்னன்னே தெரியாது எந்த சூழ்நிலையில் நம்ம நடந்தது. இதுதான் சனி பகவானுடைய விளையாட்டு. நாம் அதிலிருந்து வருமுன் காப்போம் என்று சொல்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருப்பது, ஜாமீன் போடுறது முக்கியமாக. சொத்துக்களில் பிரச்சனைக்கு ஜாமீன் போடுறது, இவங்களுக்காக கடனுக்காக வாங்கிட்டு நாம் ஜாமீன் போடுறது, இதெல்லாம் நாம் எதனா இருந்தால் அதில் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க பெறும். நல்ல நட்பு வட்டாரங்கள் தொலைந்து செல்லக்கூடிய காலமாகவும் இருக்கும். நீங்கள் தொடர்புக்குள்ளே வெளியூர் போகிற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடும். நல்ல நட்பு வட்டாரெல்லாம் உங்களை கட் பண்ணி விட்டுறக்கூடிய காலமாக மாறிடும். நண்பனும் துரோகியாக மாறக்கூடிய காலம் வந்துடும் சாமி. இந்த நேரத்தில் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் நாம் ஏன் இதை சொல்கிறாரு ஜோசிகாரனா, அதெல்லாம் நடந்தால் மட்டுமே தான் தெரியும். சொல்கிறதெல்லாம் எதுவும் அது அனுபவ ரீதியாக நாம் அனுபவிக்கும் போது தான் அந்த காலம் நம்மளுக்கு தென்படும். ஐயா குடும்பம் கொடுத்துருவார், செல்வம் கொடுத்துருவார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். இந்த மாதிரி பிரச்சனையும் சேர்த்து கொடுப்பாரு. குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படும். முதல்ல குடும்பத்தில் பிரிவு தாங்க சாமி முதல்ல ஏற்படுவது. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் முதல்ல கூட்டு குடும்பத்தில் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட்டு நாம் வெளியே ஏறிவிடுவோம். தனி கொடுத்தனத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம். ஊரை விட்டு வெளியேறக்கூடிய காலம் ஏற்படுத்தி விடும். இந்த வனவாசம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த வனவாசத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த 2.5 ஆண்டுகள் வனவாசம் பூர்வீக சொத்துக்களை நாம் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற முடியாது ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும், சற்று தலை தூக்கும். என்னென்னா நம்ம மேலதிகாரிலாம் நம்மளை துன்பப்படுத்துகிற மாதிரியே இருக்கும், நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஹெல்மெட்டு கேஸ் கூட பெருசாகிடும். அந்த மாதிரிலாம் லெவல்லாம் போகும். ஏன்னா ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நான், அது மாதிரிலாம் தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபடுவது, இந்த மாது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் தயவு செய்து தொடராமல் இருப்பது பெரிய சாலச் சிறந்தது. வயது மூத்தவர்களுக்கு இது ஒரு சின்ன அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று உடல் என்று சொல்லக்கூடிய, அதாவது 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் உபாதை சற்று அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு 4 மாதம் தொந்தரவு இருக்கும் சாமி, நான் இல்லைன்னே சொல்லலை. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளி வட்டார தொடர்பு, பார்ட்னர்ஷிப் எல்லாமே அடிபடும். இந்த நேரத்தில் நட்பு வட்டாரங்கள்லாம் தலை தூக்கி இருந்தெல்லாம் மொத்தமே தவறான விஷயங்கள் அனைத்தும் கடந்து செல்லக்கூடும். வெளியூரில் நாம் போய் வாழற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடும். பெரியவங்களுக்கு உடல்நலத்தில் சற்று பிரச்சனை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும். அதில் நான் இல்லைன்னே சொல்லலை. இது வரைக்கும் வேலைக்கே போகாதான் வேலைக்கு போகிற அளவுக்கு ஃப்ளோ பண்ணுவேன். நான் இது வரைக்கும் வேலைக்கே போகல சாமி, நான் வீட்டிலே சுற்றிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னா, இனிமேல் வேலை சார்ந்த விஷயம், அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக மீனராசிக்காரங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன். அதாவது மின்சாரத்துறை, இரும்பு வண்டி வாகன சேர்க்கை பெற்றவங்க, வண்டி வாகனத்தை உற்பத்தி செய்கிறவங்க, இதெல்லாம் தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய காலம். அதாவது இந்த ரசாயனத்துறை, இந்த யூரியா, விவசாயத்தை மேற்கொள்வது, இயற்கை உபகரணங்கள் என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த தெளிப்பான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாரு, அதெல்லாம் நல்ல கூடுதல் வருமானத்தை இந்த நேரத்தில் ஈட்டித்தரும். பெரிய பெரிய மார்க்கெட் லெவலில் இவங்க பெரிய லெவலில் ஃபீல்டு ஒர்க்லாம் அதிகமாகிடும் சார். ஏன்னா அவருடைய சிஸ்டம் என்று சொன்னால் அதில் விருத்தி அடைய வச்சுருவார். மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, மின்சார வாகனத்தை உற்பத்தி பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் மின்சார பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் ஏற்புடைய காலமாக அமைந்துவிடும். இந்த காவல், சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க ஐயா, வக்கீல் தொழிலுக்காக படிச்சுட்டு இருக்கிற அரசாங்க தரப்பில் உத்தியோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய காலம். இதெல்லாம் முக்கியமான தருணம். சில பேருக்கு ஏற்றம் தரும், சில பேருக்கு இறக்கம் தரும். ஏன்னா இந்த தவறான விஷயங்களுக்கு தான் இது கொஞ்சம் தவறாக இருக்கும் ஐயா. மற்றபடி நீங்கள் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு தொழில் துறையில் இது வரைக்கும் சூப்பர்வைசராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இப்போதைக்கு மேனேஜர் போஸ்டிங்கை உன்னை ஒப்பார வச்சு என்ன கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை வேலையில் கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே சுமாராக ஏமாற்றி நம்ம சம்பாதிச்சுட்டு இருந்துருப்போம். இதுக்கப்புறம் அந்த சுமாரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பெரிய பதவியும் கொடுத்துருவான், அதிகப்படியான கஷ்டத்தையும் கொடுப்பான். எனக்கு பதவி வந்துச்சேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் அங்கே உட்காந்துன்னா உன்னை போட்டு பிடிஞ்சு நைட்டு பகல் உங்களை போட்டு கிழிச்சிடும். நான் சாதாரண பதவியில் இருக்கும்போதே நிம்மதியாக சம்பாதிச்சுட்டு இருந்தேன்ப்பா. இந்த நேரத்தில் பெரிய பதவி பத்த பேர் தான்ப்பா எனக்கு போட்டு அவன் லேபரை விட மோசமாக கிழிக்கிறான்ப்பா என்ன. அந்த மாதிரி சொற்களையும் நாம் அனுபவிக்கின்ற காலமாக இருக்கும்.
வேலையில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் பெரிய லெவலில் கொண்டு செல்வதும், சொந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவாங்க ஐயா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீர் சம்பந்தப்பட்ட, அதுதான் சொன்னனே, நீர், பெட்ரோல், இது மாதிரி ரசாயன துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பு மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதாயம். கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐயா. இது 12ஆம் இடத்துல வருவதால தான் அந்த வார்த்தை கூட சொல்கிறேன். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தடையை கொடுப்பார். இதுனா தவறான விஷயங்களுக்கு தான் தடை கொடுப்பார். தவறான இல்லாத விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்றி தான் தருவார் ஐயா. பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக், ஒரு மனுஷனுக்கு பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக் எப்படா கிடைக்குன்னா, இவர் 30 ஆண்டுகள் கழித்து திருப்பி ஜென்மத்துக்கு வரும்போது தான் இந்த ஆஃப்டர் த பிரேக் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கை மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு, குழந்தை பேரை கொடுப்பாரு. இது வரைக்கும் குடும்பத்தில், கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தனி கொடுத்தனை ஏற்படுத்தி நீ தந்தையாக ஸ்தானத்தை உயர்த்தி வைப்பார். வேற எதுவும் பெரிய லெவல்லலாம் இல்லை சுவாமி. தவறான விஷயங்களை களையெடுக்காதீங்க. இந்த நேரத்தில் நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். ஏன்னா ரத்தத்துக்கு ஆகாது. தேவையில்லாத விஷயங்களையோ தேவையில்லாத தகவல் தொடர்புகளோ இந்த நேரத்தில் துண்டிப்பது பெரிய சாலச்சிறந்தது. வாழ்வியலை மாற்றி தருவது இந்த ஜென்ம சனி. பெரிய முன்னேற்றத்தையும் தரும். அடிமட்டத்துக்கு பிரச்சனைகளை உண்டுவாக்கி தருவதும் இந்த ஜென்ம சனியாக இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.